மீண்டும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம நவீன இலக்கியத்தை பற்றி பேசி கொண்டிருந்தோம். இப்பொழுது நம்ம தமிழினுடைய மரபு இலக்கியத்தை பற்றி பேசப் போகின்றோம். கம்பராமாயணம். ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் கொடுத்தாங்க. அவர் இந்த கம்பனில் காத்திருப்பு என்கின்ற நூலை இந்த வருடம் எழுதியிருக்கின்றார். இது கம்பராமாயணம் குறித்த அவருடைய கட்டுரைகளினுடைய தொகுப்பு. இந்த நூலுக்கு நான் அணிந்துரை எழுதியிருக்கின்றேன், ஃபோர்வேர்டு. அதனால் இந்த புத்தகத்தை பற்றி நான் ஏற்கனவே படித்து இதை பாராட்டி இருக்கின்றேன். இது தொடர்பாக ஒரு கலந்துரையாடலாக இந்த நிகழ்ச்சி இருக்கும். இந்த கலந்துரையாடலும் முடிந்த பிறகு நமக்கு நேரம் இருந்தால் இந்த 2 உரைகள்லையும் இருந்து ஏதாவது நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அது லஞ்சுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் வெளியில் வருவோம். தனியாக கூட நீங்கள் எங்கள் 2 பேரில் யார் கூட வேணாலும் பேசி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இதில் 10 கட்டுரைகள் இருக்கின்றன. எல்லாமே கம்பராமாயணத்தை பற்றி தான். கம்பராமாயணம் என்பது உங்களுக்கு அதை பற்றி கேள்விப்படாமல் பலர் இருக்கலாம். அதனால் அதை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை கொடுத்து விட்டு நான் முதல் கேள்வியை கேட்கிறேன் அவர்கிட்ட. கம்பராமாயணம் தமிழினுடைய மிகச்சிறந்த ஒரு காவியம் என்று அழைக்கப்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டில், இன்றிலிருந்து 800 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ நாட்டில் தேரெழுந்தூரில் பிறந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பர் என்கின்ற ஒரு மகா கவிஞர். உலக பெருங்கவிஞர்கள் நம்ம சொல்லும்போது வால்மீகி, வியாசர், காளிதாசர், ஷேக்ஸ்பியர், தாந்தே இவர்களெல்லாம் சொல்லும்போது அந்த வரிசையில் வைத்து எண்ணத்தக்க ஒரு மாபெரும் கவிஞர் கம்பர். அவர் எழுதின நூல் அது. கம்பராமாயணத்தில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் உள்ளன. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், 10,000 பாடல்கள். அந்த 10,000 பாடல்களையும் நான் கற்றிருக்கிறேன், ஐயா கற்றிருக்கிறார். நாங்கள் இருவருமே கம்பராமாயணத்தை முற்றோதல் செய்தவர்கள். அதனால் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு ஒரு தகுதி இருக்கின்றது இந்த விஷயத்தில். இப்பேற்பட்ட நம்ம நாட்டில் முதல்ல எழுதப்பட்டது வால்மீகி ராமாயணம், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதில் சுமார் 20,000 ஸ்லோகங்கள் இருக்குது. ஆனால் கம்பனுடைய காவியத்தில் இருக்கின்ற அந்த 10,000 பாடல்கள் விருத்தப்பாக்கள் அமைந்தவை. ஸோ வால்மீகியினுடைய ஸ்லோகத்தை போல 2 மடங்கு பெரியது கம்பருடைய பாட்டு. அதனால் இது வால்மீகி ராமாயணம் அளவுக்கே மிகப்பெரிய ஒரு காவியம். சம்ஸ்கிருதத்திற்கு பிறகு இந்திய மொழிகளிலேயே தமிழில் தான் முதல்ல ராமாயணம் இவ்வளவு பெரிதாக எழுதப்பட்டிருக்கின்றது. இத்தகைய சிறப்புகள் கொண்ட ஒரு காவியத்தை குறித்து நாம் பேசப்போகின்றோம். முதல் கேள்வி ஜெகநாத், தமிழ் 2000 வருட தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பராமாயணத்திற்கு ஒரு மையமான ஒரு உன்னதமான இந்த இடம் இருக்கு. அது எதனால என்று நீங்கள் விளக்க முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். கம்பராமாயணம் ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காப்பியமாக தமிழ் மரபிலே பார்க்கப்படுகிறது என்பதற்கு அடிப்படையாக நாம் ஒரு காரணத்தை யோசிக்கலாம். கம்பனுடைய கவித்துவ மேன்மை என்று ஒன்று இருக்கிறது. ஒரு செய்தியை எப்படி சொல்றது அப்படின்றதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முறைகள் இருக்கும். அந்த மாதிரி கம்பர் ராமாயணத்தை சொல்றாரு. நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஜடாய் அவர்கள் சொன்ன பொழுது ஒரு செய்தியை நமக்கு சொன்னார். தமிழில் கம்பர் தான் முதல்ல, தமிழ்ன்னு மட்டும் சொல்லக்கூடாது, இந்திய அளவில் முதலாக வடமொழியாக அல்லாமல் ராமாயணம் எழுத்து வடிவமாக மற்றொரு மொழியிலே எழுதப்பட்டது தமிழில் தான். அது கம்பர்ல தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கம்பருக்கு முன்னாடியே கூட தமிழ்நாட்டில் சில ராமாயணங்கள்லாம் இருந்தது அப்படின்ற செய்திகள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட கம்பராமாயணம் போல ஒரு காப்பியம் அப்படின்ற வேறு இந்திய மொழிகளிலே உருவாவதற்கு முன்பாக தமிழில் தான் முதல் உருவாயிருக்கு. ஆனால் அது அவ்வளவு லேசான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி ஏதாவது சொன்னீர்கள் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுனால அதை அவர்கள் ரசிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நகைச்சுவை காட்சி உண்டு. அதில் அந்த நகைச்சுவை நடிகர் சொல்லுவார், நான் இப்போ என்ன பேச போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பார். உடனே இவங்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியும் அப்படின்பாங்க. தெரியுன்றவங்ககிட்ட நான் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்பார். திரும்ப நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுமான்பார். தெரியாது அப்படின்பாங்க. தெரியாதவங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்பார். அந்த மாதிரி
ரொம்ப தெரிந்த ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதான் எங்களுக்கு தெரியுமே, இதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ராமாயண கதை அப்படின்றது ஏறத்தாழ ரொம்ப பரிச்சயமான ஒரு கதை. நாம் வந்து அதுக்கு ஒரு ஒரு கம்பர் போன்ற ஒரு 10,000 பாடல்களாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம் தான் இல்லையே ஒழிய, இங்கே ராமாயண கதை என்பது பட்டி தொட்டியெல்லாம் பரவி இருக்கக்கூடிய ஒரு கதை. நம்முடைய அன்றாட பேச்சு பழமொழி, ஏதாவது ஒரு செய்தியை தொடர்ந்து கேட்டுட்டு அந்த செய்திக்கு அப்படியே நேர்முரணா செய்தா, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பண்ணானா அப்படின்னு பேச்சு வழக்கில் நாம் ஒரு பழமொழியாக பயன்படுத்துகின்ற அளவுக்கு, ஏன்னா ஒரு பழமொழியா ஒன்றை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நீண்ட காலமாக நம்ம மரபுல இல்லாத ஒன்றெல்லாம் நம்ம பழமொழியெல்லாம் உருவாக்க முடியாது. அப்போ வெகு காலமாக நம்முடைய மரபிலே நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கதையை திரும்ப சொல்லணும். அப்படி சொல்லணும்னா அதற்கு வந்து சாதாரணமான சில யுக்திகளை எல்லாம் வைத்துக்கொண்டு கதை சொல்வதிலெல்லாம் அது வந்து நடக்காது. அப்போ தன்னுடைய கவித்துவமான மேன்மைகளை எல்லாம் தன்னுடைய ஒரு கவிஞனாக தனக்கு இருக்கக்கூடிய வெறுமனே அந்த கவிதையை ஆக்கக்கூடிய திறன் மட்டும் கிடையாது, உள்ளார்ந்து நம்ம சொல்றோம் இல்லையா, புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளார்ந்து தன்னுடைய ராமபக்தியுமே அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, கம்பர் தான் எதுக்காக ராமாயணம் பாடணும்னு சொல்ற பொழுது அவர் சொல்றார், ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றில் காசில் கொற்றத்து ராகவன் கதை. ஆசை பற்றி அறையலுற்றேன், எனக்கு இருந்த அந்த ராமன் மீது இருக்கக்கூடிய இந்த ஆசையின் காரணமாக இந்த கதையை வந்து நான் வந்து சொல்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ அவருக்கு இருந்த ராமபக்தி, அதற்கும் மேலாக அந்த கதையை வந்து தமிழ் உலகிற்கு அதை கொடுக்கக்கூடிய விதம், டிரான்ஸ்லேஷன்ல டிரான்ஸ்கிரியேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்கிரியேஷனாக தன்னுடைய மேதமைகள்லாம் அவர் எடுத்துக்காட்டி தமிழ் சமூகத்துக்கு கொடுத்திருப்பதனால தான் கம்பனுடைய இந்த காவியம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். நன்றாக சொன்னீர்கள். இவ்வளவு பெருமை, அதாவது இதை வந்து நம்முடைய தமிழ் மரபில் இதை சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா. கவி சக்கரவர்த்தி என்ற பட்டமே அதை காட்டுகின்றது. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் ஒரு பழமொழி இருக்கு. கம்பனாடன் கவிதையில் போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்று ஒரு வழக்கு இருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த கம்பராமாயணத்திற்கு இந்த நவீன காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இதை குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்மறை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேருக்கு அதனுடைய சில ஒரு குறைந்த எதிரொலிகளை இப்பொழுது கூட நம்ம பார்க்கின்றோம். ராமாயணத்தை பற்றி ஒரு எதிர்மறையான கருத்தை நான் திராவிட இயக்க அரசியல் கொள்கைகளை பற்றி என்னுடைய பேச்சில் முன்பு குறிப்பிட்டேன். அந்த காலகட்டத்தில் ராமாயணத்தை எதிர்த்தும் இன்னும் சொல்லப்போனால் ராமாயணத்தை கொளுத்த வேண்டும், தமிழினுடைய இவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான தன்னுடைய பண்பாட்டினுடைய உன்னதமான காவியத்தை கொளுத்த வேண்டும் என்று அதே மாநிலத்தில் ஒரு இயக்கம் உருவாகுமானால் அது எவ்வளவு ஒரு அபாயகரமான, எவ்வளோ ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த காலகட்டத்திலையும் ராமாயணம் அழிந்து விடவில்லை. அதற்கு பிறகும் நம்ம நிறைய இன்னி வரைக்கும் ராமாயணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க இதில், கம்பனை காத்த திருசடை அப்படின்ட்டு. அது என்ன விஷயம், அது எப்படி நிகழ்ந்தது, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு திருக்குறள் உண்டு, கேட்டிலும் உண்டு ஓர் நன்மை என்பதாக அவர் சொல்லுவார். ஒரு கெடுதலில் கூட ஒரு நன்மை இருக்குது, கிளிங்கிரை நீட்டி அளப்பதோர் கோல் என்று. ஒரு கெடுதல் நடந்தால் கூட அந்த கெடுதலின் வழியாக நாம் ஒரு நன்மையை எய்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது ஒரு சாமர்த்தியமாக சொல்கிறது தான். அந்த மாதிரி தமிழகத்தினுடைய இந்த கெடுதலினாலே நடந்த நன்மை அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா, கம்பராமாயணத்தின் மீதாக கம்பராமாயணத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுல இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று. நான் இந்த இடத்துல இன்னொரு கட்டுரையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கம்பனை கற்கும் முறைகள் அப்படின்னு சொல்லி பெரும்பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரையை அவர் படைத்திருக்கிறார். கம்பராமாயணத்தை எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு மட்டும் இல்லை, எப்படிலாம் படிக்கக்கூடாதுன்னு அவர் லிஸ்ட் பண்ணுறார். அப்படி எப்படிலாம் படிக்கக்கூடாதுன்னு அவர் லிஸ்ட் பண்ணுற பொழுது அதில் இந்த முறையை அவர் பயன்படுத்துகிறார். கம்பராமாயணத்தை ஒரு இனவாத கதையாக அணுகுவது, ராமர் ஆரியர்களுடைய பிரதிநிதி,
ராவணன் வந்து திராவிடர்கள் தமிழர்களின் பிரதிநிதி அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையிலே பார்ப்பது என்பது சிறந்த பார்வை அல்ல என்பதை அவர் அதை மென்ஷன் பண்ணி பேசுறார். இந்த பார்வையை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டு ரொம்ப அவர்கள் வட்டத்திலே புகழ்பெற்ற நூல், இதற்கு முன்னாள் முதல்வராக இருந்த திரு சி.என். அண்ணாதுரை அவர்கள் கம்பரசம் அப்படின்ற ஒரு நூலை எழுதினார். அதே போல இந்த விவாதங்கள்லாம் வச்சுக்கிட்டு தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்தது. அதே மாதிரி ராமாயணத்தை ஒரு விதமாக பகடி செய்து கீமாயணம் என்கின்ற பெயரிலே என்.எஸ். கிருஷ்ணன் இவர்கள் நாடகங்களை எல்லாம் உருவாக்கினார்கள். இந்த மாதிரி ராமாயணத்தை வைத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த மாதிரியாக நடந்து கொண்டு வருகின்ற பொழுது எதுக்குமே ஒரு எதிர்வினை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எதிர்வினையாக காரைக்குடியைச் சேர்ந்த சா கணேசன் அவர் தான் என்ன பண்றாருன்னா, கம்பன் கழகம் என்கின்ற அமைப்பை அவர் தான் தொடங்குறார். இந்த கம்பன் கழகம் தொடங்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கங்களிலே ஒன்று என்று இந்த நூலிலே இந்த கட்டுரையிலே ஒரு உரையாடலை வந்து நான் வந்து மேற்கோளாக காட்டியிருக்கிறேன். அந்த உரையாடல் ரொம்ப முக்கியமானது. கம்பன் கழகங்களிலே கம்பராமாயண அறிஞர்களிலே ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்த ஒரு வழக்கறிஞர் பக்ஷிராஜன் என்று அவருக்கு பெயர். அவரும் காரைக்குடி சா கணேசன் அவர்களுமாக சேர்ந்து உரையாடுவதாக இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் உண்டு. அந்த உரையாடல்ல எதற்காக இந்த கம்பன் கழகங்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்றத பற்றி அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் இருக்கு. அந்த செய்தி அப்படின்னா உங்களுக்கு இங்கே நான் படித்து காமிக்கிறேன். என்னுடைய கம்பனை ஒருவன் பழிக்கவா, அவனது ராமாயணத்தை எரிக்கவா, இது என் தமிழ் தாயை அவளுடைய மக்கள் முன்னிலையிலேயே நிறுத்தி துகிலிருவது போலல்லவா? அதை கண்டு நான் சும்மா கிடப்பேனா? அப்படி செயலற்று கிடக்க நான் ஒரு பாண்டவன் இல்லை என்று கோபாவேசமாக அவர் பேசுகிறார். எப்படியும் தமிழன்னையின் மானம் காக்க உறுதி பூண்டேன், ஆனால் பிறரை போல் வன்முறை கொண்டு எதிர்க்க மாட்டேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா ஒரு 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 செயலை வந்து வன்முறையின் வழியாக அல்லது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதன் வழியாக நம்முடைய கொள்கைகளை நிலைநிறுத்துவது என்பதை தாண்டி அதை அறிவுபூர்வமாக அந்த விஷயத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த கம்பன் கழகம் ஒரு முன்னோடின்னு நான் நினைக்கிறேன். நான் காந்தி சீடன், அமைதியான முறையைத்தான் பின்பற்ற எண்ணினேன். கம்பன் புகழையும் அவர் பாடிய ராமன் அவதார மகிமையும் தமிழகத்தில் பறையறைந்து பரப்புவதன் மூலம் தமிழெண்ணை துகுளறியப்படாமல் காக்க திட்டமிட்டேன். அத்திட்டத்தின் முதற்படிதான் இக்கம்பன் திருநாள் கொண்டாட்டம் அப்படின்னு இதே மாதிரி அந்த உரையாடல் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த உரையாடல் ரொம்ப அழுத்தமாக சொல்றது என்ன அப்படின்னா, இந்த திராவிட இயக்கத்தவர்கள் ராமாயணத்தின் மீது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எதிர்மறை தாக்கங்களை, சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எதிர்மறை தாக்கங்களை எதிர்த்து மறுத்து கம்பராமாயணத்தினுடைய உன்னதத்தை, மேன்மையை எடுத்து காட்டுவதற்காக இந்த அமைப்பை அவர் வந்து உருவாக்குறார். ராமாயண கதையில ரொம்ப துயருற்று இருக்கின்ற பொழுது எப்படி திரிசடை என்கின்ற ஒரு கதாபாத்திரம் சீதையை அவளுடைய மன துயரங்கள்லாம் ஆற்றி மீட்டு அவளுக்கு உதவியாக இருந்ததோ, அதை போல கம்பனுடைய பெருமை களங்கப்படுகின்ற பொழுது, கம்பனுடைய பெருமைக்கு ஒரு இழிவு ஏற்படுகின்ற பொழுது அதிலிருந்து கம்பனை மீட்கக்கூடிய ஒரு செயலை இவர் செய்ததனாலே அந்த கட்டுரைக்கு கம்பனை காத்த திரிசடை அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சார். சிறப்பு. கம்பன் கழகம் எப்படி உருவாயிற்று என்பதை வந்து நன்றாக அருமையாக விவரித்தீர்கள். என்னுடைய கேள்வி என்ன என்றால், இப்போது தமிழ்நாட்டில் கம்பன் கழகங்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? அது தொடங்கப்பட்ட போது என்ன நோக்கம் இருந்ததோ அது அப்படியே நடந்து கொண்டு வருகிறதா என்பதை பற்றி உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக கம்பன் கழகங்களுடைய செயல்பாடுகள் நாம் ஒரு வகையிலே கம்பனுடைய காதலர்களாக நாம் தொடர்வதற்கு கம்பன் கழகங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தொடர்ந்து அவர்கள் பல தளங்களிலே கம்பனை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்ன பாண்டிச்சேரி கம்பன் கழகத்திலே ஒரு 2-3 முறை அந்த கம்பன் கழகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய மாணவர்கள் கம்பன் மேடைகளை பயன்படுத்தியிருக்காங்க. என்னுடைய மாணவர்கள் கம்பன் கழகத்து மேடைகளில் பேசியிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள் அதே கம்பன் கழகத்து மேடைகளில் பேசுகின்றார்கள். இந்த கம்பன் கழகங்கள்
குறிப்பாக இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியிலே கம்பராமாயணத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு நல்ல கருவி அப்படின்னா கம்பன் கழகங்களே நான் நினைக்கிறேன். நான் கம்பன் கழகங்களில் பேச்சு போட்டிகளில் பேசி தான் கம்பராமாயணம் படிக்கக்கூடிய பழக்கத்துக்கு வந்தேன். நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் வந்து இன்ஜினியரிங் படித்ததுனால 1992 கம்பன் கழகத்தில் பேசிய பிறகு போன வருடம் 2024 தான் இன்னொரு கம்பன் கழக மேடையில் மதுரையில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நன்றி. இந்த மாதிரி இளைஞர்கள்னு மட்டுமில்ல, நிறைய நிறைய கம்பராமாயணம் சார்ந்த சிந்தனையாளர்களை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுல கம்பன் கழகத்துக்கு பெரிய பங்கு இருக்கு. நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, மதுரை கம்பன் கழகம் உங்களை போன்ற அறிஞர்களை மாதந்தோறும் ஒரு ஆய்வு உரையை வந்து நிகழ்த்தினார்கள். தொடர்ந்து கம்பராமாயண வகுப்புகளை ஏறத்தாழ 14 ஆண்டுகள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் 3 வாரங்கள் வகுப்பு இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் வந்து இந்த மாதிரி ஆய்வு சொற்பொழிவு இருக்கும். அந்த மாதிரி மதுரை கம்பன் கழகம் நடத்தினார்கள். அதில் வகுப்பை கேட்ட வகுப்பெடுத்த ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் அமைந்திருப்பதற்காக நான் ரொம்ப மகிழ்கிறேன். கிட்டத்தட்ட இதனுடைய நீட்சி அதை பார்த்து இப்போ கோவில்பட்டியிலே கம்பன் கழகம் தொடங்கப்பட்டிருக்கு. அவர்கள் மாத கூட்டங்கள் நடத்துகிறார்கள். இதே போல் இன்றைக்கும் இன்னொரு பெரிய ஒரு சாதனை அப்படின்னு கூட நான் நினைக்கிறது என்னன்னா, தமிழை உலகம் முழுவதுமாக கொண்டு சேர்ப்பதிலே கம்பன் கழகங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. உலக நாடுகளிலே எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் குடியேறி இருக்கின்றார்களோ, எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறார்களோ, அந்த நாடுகள் எல்லாவற்றிலேயுமே கம்பன் கழகங்கள் செயல்படுகின்றன. உலக அளவிலே கம்பனை பேசக்கூடிய இலங்கை ஜெயராஜ் ஐயா போன்ற பெரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு கம்பனை இளைஞர்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்கிறார்கள். அதற்கு நாம் நிச்சயமாக கம்பன் கழகங்களுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். இல்லை, இந்த பேச்சுக்கள் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அதை தாண்டி நீங்கள் வந்து மதுரை கம்பன் கழகம் வகுப்புகள் நடப்பதை பற்றி சொன்னீர்கள். அப்படி எத்தனை கம்பன் கழகங்களில் நான் அதிகமாக கேள்விப்பட்ட மாதிரி தெரியல. பல கம்பன் கழகங்களிலும் வகுப்புகளை நடத்துகிறார்களா? அது அந்தந்த ஊர்களுடைய அமைப்பை பொறுத்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில கம்பன் கழகங்கள் மாதந்தோறும் நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள். சில கம்பன் கழகங்கள் ஆண்டு விழாக்களை மட்டும்தான் நடத்துகிறார்கள். அப்படி எல்லா கம்பன் கழகங்களுமே ஒரே விதமாக செயல்படுதா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. அது அந்த அந்த ஊர்களுடைய இயல்புக்கு ஏற்றபடி, ஒருவேளை சின்ன ஊராக இருக்கலாம், அந்த மாதிரியான காரணங்கள் இருக்கலாம். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அம்பத்தூர் கம்பன் கழகம் அந்த மாதிரி வகுப்புகளை அவர்கள் நடத்தினார்கள். காரைக்குடியில் அந்த மாதிரி வகுப்பு நடத்துறதுக்கான சில முயற்சிகள் இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு இருக்கு. இந்த மாதிரியாக அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்ததாக இந்த மாதிரியான அந்த வகுப்புகள் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நூலுக்குள் செல்வம், நீங்கள் இதில் வந்து ஒரு தலைப்பு கட்டுரை, கம்பனில் காத்திருப்பு, அது ஒரு கட்டுரையினுடைய தலைப்பு, அதையே நூலினுடைய தலைப்பாக வைத்திருக்கின்றார். இந்த காத்திருப்பு அப்படிங்கிற சொல் வந்து ரொம்ப ஒரு கவித்துவமானது. ஏன்னால் வாழ்க்கையில் வந்து நாம் பல விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம். லாங்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம். தமிழினுடைய ஒரு அழகு என்ன என்றால் காத்து இருத்தல் அப்படின்னு, அதை பிரிக்கும்போது நம் காத்து இருத்தல் என்று வரும். காத்து அப்படின்னா என்னது? காப்பாற்றுதல். நாம் வந்து எதை காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம், அதாவது வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம காத்திருப்பு என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம். ஆனால் அதை நம்ம தமிழில் பிரிக்கும்போது ஏதோ ஒன்றை காப்பாற்றி கொண்டு நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஆழமான பொருளை அது தருகிறது. இந்த கம்பராமாயணத்தில் பலவிதமான காத்திருப்புகள் வருது. அது எல்லாவற்றையும் நீங்கள் இதில் கூறியிருக்கிறீர்கள். முக்கியமாக வந்து சீதை அசோகவனத்தில் இருக்கும்பொழுது தருமமே காத்ததோ, ஜனகன் நல்விலை கருமமே காத்ததோ, கற்பின் காவலோ என்று சொல்லிக் கொண்டு போவோம். அருமையே அருமையே ஆரிது ஆற்றுவார் அப்படின்னு. அங்கே வந்து சீதை ராமனுக்காக காத்திருக்கிறாள். ஆனால் சீதையை யாரோ காத்து கொண்டிருக்கிறார்கள். அவளை யாரோ காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதை யார் காப்பாற்றுறாங்க என்று கவி ஆச்சரியப்படுகிறார். தர்மமே காத்ததோ, இவளை தர்மம் தான் காப்பாற்றுகிறதோ, இவள் அப்பா ஜனகன் செய்த தர்மம், அவன் செய்த நற்செயல்கள் காப்பாற்றுகிறதா, அல்லது இவளுடைய கற்பே இவளை காப்பாற்றுகிறதா என்று அந்த காத்து இருத்தல் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த சொல்லினுடைய விளக்கமாக கம்பனுடைய அந்த பாடல் அமைந்திருக்கிறது. இது ஒரு விதமான காத்திருப்பு. நீங்கள் வந்து இந்த கட்டுரையில் இந்த காத்திருப்பு என்ற ஒரு விஷயத்தை ஆழமாக எடுத்துக்கொண்டு அதை வந்து அலசி இருக்கிறீர்கள். அதை வந்து சுருக்கமாக சொல்ல முடியுமா?
கம்பனில் காத்திருப்பு அப்படின்ற இந்த கட்டுரை என்பது என்னுடைய ஒரு உரை தான். ஆக்சுவலாக மதுரை கம்பன் கழகத்திலே முதலாக அங்கே ஒரு மாத கூட்டத்தில் பேசுவதற்காக அவர்கள் கொடுத்த தலைப்பு தான் இந்த கம்பனில் காத்திருப்பு என்பது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காத்திருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு பெரும் காவியம். கம்பராமாயணம்ன்றது ஒரு பெரிய காவியம். அந்த பெருங்காவியத்திலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட கதைக்கு வந்து ரொம்ப அதிமுக்கியமாக இருக்கிறது அப்படின்ற நோக்கத்திலே ஒரு காத்திருத்தல் அப்படின்ற ஒரு செயல்பாடு. ஆனால் அந்த செயல்பாடு எப்படி கதை நடத்துவதற்கு அது எப்படிலாம் வந்து பயன்படுது? ஏன்னா இப்போ நமக்கு அகலிகை தெரியும். இப்போ அகலிகை அப்படின்ற கேரக்டர் தன்னுடைய சாப விமோசனத்துக்காக அவ காத்துட்டு இருக்கா. அகல்யை சாப விமோசனத்துக்காக காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றது இருக்கக்கூடிய இன்னொரு நுட்பம் என்ன அப்படின்னா, இந்த ராம அவதாரம் என்பது எதிர்காலத்திலே நிகழும் என்பதை உறுதிப்படுத்துவதாக இந்த அகலிக்கு இருக்கக்கூடிய இந்த சாப விமோசனம் அமைந்திருக்கிறது. ஏன்னா அகல்யினுடைய இந்த சாபம் எந்த காலத்தை ஏற்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியல. ராமாவதாரத்துக்கு ரொம்ப முற்பட்ட காலத்தில் அந்த சாபம் நடந்திருக்கு. அந்த சாப விமோசனம் என்பது என்னைக்கோ ராமன் அவதரிக்க போகிறான் அப்படின்றது. அப்போ அகலியினுடைய இந்த காத்திருப்பு ராம அவதாரத்தை ஒரு வகையில் அது உறுதி செய்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு காத்திருப்புமே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கதையை வந்து மிக முக்கியமாக அது கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் லங்கினி அப்படின்னு ஒரு கேரக்டர், இந்த லங்கினின்ற கேரக்டர் வந்து அவள் வந்து இலங்கையினுடைய காவல் தேவதையாக அவள் இருந்தவள். கிட்டத்தட்ட கம்பர் வந்து போற போக்கில் இந்த ஒட்டுமொத்த கம்பராமாயண காப்பியத்தினுடைய பாவிகம் என்று சொல்லக்கூடிய அந்த காப்பியத்தினுடைய மைய பொருள் என்ன என்பதை வந்து அந்த கேரக்டர் மூலமாக சொல்லுவார். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் அப்படின்ற அந்த செய்தியை வந்து அந்த கேரக்டர் தான் சொல்ல போகுது. அந்த கேரக்டர் காத்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அது வந்து உண்மையிலே வந்து பாவம் பிரம்மதேவனிடத்திலே அது வந்து காவலாக இருந்த ஒரு தெய்வம். ஏதோ ஒரு சாபத்தினாலே அது இலங்கைக்கு காவலாக இருக்கிற போல வருத்தப்படுது. நான் வந்து பிரம்மதேவனுக்கு காவலாக இருந்தேன், என்னை கொண்டு போய் இந்த கொடிய இலங்கைக்கு போய் நான் காவலாக இருக்கும்படியாக ஒரு நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விட்டீர்களே அப்படின்னு கேட்கிற பொழுது, அப்போ பிரம்மா ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். இந்த சாபம் எப்படி உனக்கு விமோசனம் ஆகும்னா, ஒரு குரங்கு வடிவிலே இருக்கக்கூடிய அல்லது ஒரு குரங்கின் கையாலே நீ உதைபடுவாய். அப்படி என்றைக்கு உனக்கு ஒரு உதை கிடைக்குமோ அன்றைக்கு உன்னுடைய இந்த இழிநிலை உனக்கு நீங்கும் அப்படின்னு பிரம்மா வந்து அதுக்கு வந்து சாப விமோசனத்துக்கு வழி சொல்ற. அப்போ எல்லாருமே இந்த காத்திருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வகையிலே தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழிவை, தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோகத்தை நீக்கி கொண்டு அதில் இருந்தவர்கள் மீள்வதற்கான ஒரு வழியாக பல பல காத்திருப்புகளை நாம் பார்க்குறோம். சில காத்திருப்புகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது துக்கமான ஒரு நிகழ்வுக்கே காத்திருக்க மாதிரி ஆகிரும். ஆனாலும் கூட அந்த துக்கம் வந்து ஏதோ ஒரு வகையில் நன்மையாகவும் அமைஞ்சிருக்கும். இந்த தசரதன் இருக்கிறானே, அவன் வந்து ஒரு சமயம் வேட்டைக்கு போயிருப்பான். அப்போ எங்கேயோ ஒரு யானை நீரருந்தக்கூடிய அந்த ஓசை கேட்டு அவன் எந்த திசையிலிருந்து ஓசை வருமோ அந்த திசையில வந்து அவன் வந்து அம்பு செலுத்தக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்துச்சு. அவன் எங்கேயோ யானை நீர் பருகிறது அப்படின்னு சொல்லி அவன் அன்பை போட்டான் அப்படின்னா, அந்த இடத்துல பாவம் ஒருத்தன் ஒரு இளைஞன் வந்து அந்த அம்புக்கு இரையாக அவன் மாண்டு போகிறான். கிட்டத்தட்ட அவன் உயிர் பிரியக்கூடிய தருணத்திலே கண் தெரியாத எங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த தண்ணீரை போய் கொடுத்துருங்கன்னா, அது ஒரு நீண்ட கதை, அதெல்லாம் இப்போ வேண்டாம். அப்போ அந்த தாயின் தகப்பனும் என்ன பண்றாங்க, இந்த தசரதனுக்கு நாங்கள் எப்படி புத்திர சோகத்தினாலே மாண்டு போனோமோ அதே மாதிரி நீயும் புத்திர சோகத்தினாலே மாண்டு போவாய் அப்படின்னு சபிக்கிறாங்க. ஆனா அந்த சாபம் இருக்கே, அது அவனுக்கு வரமா மாறிடுது. ஏன்னா தசரதன் ரொம்ப காலமா குழந்தை இல்லாம இருக்கான். இப்போ தசரதனுக்கு இந்த சாபம் எதை உறுதி பண்ணுதுன்னா, அப்போ கண்டிப்பா நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தே தீரும், அப்போ நமக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை இந்த சாபம் நமக்கு உறுதி செய்கிறது. இந்த சாபம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒரு வகையில் அவன் மறைமுகமாக அவன் காத்துட்டு தான் இருக்கான். அப்படி இந்த காத்திருப்புகளில் வந்து வெறும் ஒரு காத்திருப்புன்றது வந்து ஏதோ ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அது வந்து இந்த கதையோடு வந்து எப்படியெல்லாம் வந்து தொடர்புட்டு இருக்கிறது அப்படின்றதா வந்து அந்த கட்டுரையுடைய செய்தி. இந்த இன்னொரு கட்டுரையில் நீங்கள் நவீன இலக்கிய எழுத்தாளர் கு அழகிரிசாமி அழகிரிசாமியை வந்து நாம் அவருடைய கதைகள் வாயிலாகத்தான் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய கம்பராமாயண ரசிகராகவும் ஆராய்ச்சியாளராகவும்
இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அதை எடுத்து காட்டியிருக்கீங்க. ஒரு நல்ல ஆய்வு நோக்கில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை சுருக்கமாக சொல்ல முடியுமா? கோழையரிசாமி அப்படின்னு சொன்னோடனே அவருடைய சிறுகதைகள் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து தெரியும். ஆனால் அவர் வந்து வெறும் சிறுகதைன்ற தளத்தோடு நிற்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. வெறும் நவீன உலகம் மட்டுமே அவருடைய உலகம் இல்லை. மரபிலக்கியங்களே அவருக்கு வந்து ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. வெவ்வேறு தமிழ் இலக்கியங்களை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய தேன்மழை போன்ற கட்டுரை தொகுப்புகள்லாம் வந்து நிறைய பழந்தமிழ் இலக்கியங்களை பற்றி அவர் வந்து நிறைய எழுதியிருக்காரு. காவடி சிந்துக்கு ஒரு அருமையான ஒரு பதிப்பை கொண்டு வந்திருக்கிறார். கம்பராமாயணத்திற்கு அவர் வந்து பதிப்பாசிரியராக இருந்து அவர் வந்து கம்பராமாயணத்தை வந்து பதிப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்தது. யுத்தகாண்டம் முழுமையாக வரலை, அதுக்கு முன்னாடி வரலுமாக ஓரளவுக்கு அவருடைய பதிப்பு வந்திருக்கு. அப்படி ஒரு பதிப்பாசிரியராக இருக்கக்கூடிய அவர் அதுக்கு குறிப்புரையும் அங்கங்கே எழுதுறார். அந்த குறிப்புரைகளுடைய சிறப்பு என்ன, ஒரு பதிப்பாசிரியராக அவருடைய பார்வைகள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றலாம் வச்சு கோழையரிசாமியுடைய கம்பராமாயண பதிப்பு அப்படின்ற ஒரு கட்டுரை இருக்கு. வெறும் பதிப்பாசிரியராக மட்டுமில்ல, கம்பராமாயணத்தோட அவர் ரொம்ப நெருக்கமான உறவு வச்சிருந்தார். கம்பராமாயணத்தோட அவருக்கு எவ்வளவு நெருக்கமான உறவு இருந்துச்சு அப்படின்னா, கம்பரை பற்றி அவர் ஒரு நாடகம் எழுதி அது தேரெழுந்தூர் கம்பன் கழகத்திலேயே அது அரங்கேற்றமாச்சு. தேரெழுந்தூர் கம்பன் கழகத்தில் மட்டுமில்ல, வேற வேற இடங்களே அரங்கேற்றமாச்சு. அந்த நாடகத்தில் கம்பர் இறக்கும்படியான ஒரு காட்சி வரும். நாடகத்தை எழுதினது இவர் தான், ஆனால் அந்த நாடகத்தில் கம்பர் இறக்கும்படியான அந்த காட்சி அங்கே அரங்கேறி கொண்டு இருக்கு அப்படின்னா அவர் வந்து அந்த அரங்கத்துக்குள்ளே இருக்க மாட்டார். எங்கேயோ போய் ஒரு மூலையில் அழுதுட்டு இருப்பாராம். தான் கதைவசனம் எழுதி தான் உருவாக்கிய ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு அப்படியான ஒரு நிலை வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாதுன்ற அளவுக்கு அவருடைய மனம் இருந்தது. அது மட்டும் இல்லை, தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர் ஒரு 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 கடிதம் எழுதுகிற பொழுது அந்த கடிதத்தில் அவர் சொல்றார், தெரியாம கம்பனுடைய நூலை வந்து நூல் மேல அவர் கால் வந்து பற்றுது. அப்படி கால் பட்ட உடனே அதுக்காக அவர் வருந்தி அவர் தன்னுடைய கடிதத்தில் அவர் எழுதக்கூடிய செய்தியை மட்டும் நான் சொல்றேன் பாருங்களேன். திடுக்கிட்டு எழுந்து புத்தகத்தை தொட்டு சில நிமிஷங்கள் பிரார்த்தனை செய்தேன். இது வந்து அவருடைய டைரியில் இருக்கக்கூடிய குறிப்பு. கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். எப்பேற்பட்ட மகாகவி! தலைமுறை தலைமுறையாக அநேக மேதாவிகளை உற்பத்தி செய்த கவிதை தெய்வம் அல்லவா? அற்ப துரும்புக்கு சமானமான என் உள்ளத்திலும் சிறிது ஞான சுடர் ஏற்றிய என் அப்பன் அல்லவா? தந்தையே, இந்த தவறை மன்னியுங்கள். லேசா புஸ்தகத்து மேல கால் பட்டதுக்காக அவர் சொல்றார், நான் எதற்காக இப்படி அழுகிறேன்? என்னால் எழுதவே முடியவில்லை. அந்த மகாகவியின் கவிகளும் கற்பனைகளும் என் நினைவில் குபீரென்று எழுந்து என்னை திக்குமுக்காட செய்கிறதே. சீதான்ற அவருடைய மனைவி சீதா, இவர் எனக்கும் தந்தை, உனக்கும் தந்தை, நம் சொந்த தகப்பன், நமக்கே இவர் சொந்தம். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அந்த அளவுக்கு கம்பனோடு ரொம்ப ஒரு நெருக்கமாக ஒரு உறவை மேற்கொண்டிருந்த ஒரு நவீன இலக்கிய ஆளுமை மட்டுமே அவர் அல்லர். அதுக்கு மேல கம்பனுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2 கட்டுரைகளை இந்த தொகுப்பிலே கொண்டு வந்தோம். இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய காவியத்தை பற்றி நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இப்போ இங்கே எத்தனை பேர் வந்து கம்பராமாயண புஸ்தகத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அநேகமாக நீங்கள் நாவலே படிக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். கம்பராமாயணத்தை வந்து ஒரே புஸ்தகமாக போடுறதே கஷ்டம். ஏன்னா நான் சொன்னேன் 10,000 பாட்டு இருக்குன்னுட்டு. அது வெறும் 10,000 இல்லை, கூட ஒரு 2,000 வரும். ஏனென்றால் அது மிக பழைய நூல் என்பதனால சில பாடல்கள் வந்து சில ஏடுகளில் இருக்கும், சில ஏடுகளில் இருக்காது. அதெல்லாம் வந்து மிகைப்பாடல்கள் அப்படின்ட்டு அந்த ஒவ்வொரு சாப்டருக்கு கடைசியிலையும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாத்தையும் சேர்த்தா இன்னொரு 2,000 பாட்டு 12,000 பாட்டுக்கிட்ட வந்துடும் கம்பராமாயணம். இதை வந்து எனக்கு தெரிந்து முதல்ல ஒரு முறை வந்து கம்பன் கழகத்தில் இந்த பைபிள்லாம் அச்சடிக்கக்கூடிய மிக மெல்லிய தாளில் போட்டு, அது எங்கிட்ட இருக்குது அந்த பதிப்பு, சென்னை கம்பன் கழகம் அப்படி வெளியிட்டார்கள். அது அந்த ஒரு பதிப்பு தான் ஒரே புஸ்தகமாக வந்திருக்கிறது. மற்ற எல்லா பதிப்புகளும் 1-2 புத்தகங்களாக வரும். பாகம் 1 பாகம் 2 உரை இல்லாமல். இது வந்து பாட்டுகள் மட்டும், உரை கிடையாது. உரையோடு கூடிய கம்பராமாயணம். ஒவ்வொரு காண்டத்துக்கும் தனித்தனியாக புஸ்தகம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டத்துக்கு 2 புஸ்தகம் வரும். ஏன்னா யுத்த காண்டம் அளவில் ரொம்ப பெருசு. ஸோ இத்தனை புத்தகங்கள், ஒவ்வொரு புஸ்தகமும் குறைஞ்சது ஒரு 800 பக்கங்கள் இருக்கும். அண்ணாமலை பல்கலைக்கழகம் கம்பராமாயணம் இந்த பாடபேதங்கள் உரை எல்லாமா சேர்த்து
மொத்தம் 14 வால்யூம். ஓ சரி. அவ்வளோ இவ்வளவு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு வாழ்நாள் முழுவதும் கற்று தீர முடியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கின்றோம், காவியத்தை. இந்த கம்பராமாயணத்தை இன்றைய இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களை போன்ற தமிழ் இளைஞர்கள் எப்படி அணுக முடியும், அதை எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? அந்த புஸ்தகத்தை பார்த்தாலே பயமாக இருக்கும் நமக்கு. அதற்கு நீங்கள் கூறக்கூடிய வழிமுறை என்ன, உங்களுடைய யோசனை என்ன? இதுதான் கடைசி கேள்வி. இது முடித்த உடனே எனக்கும் சில இது பற்றி சில சிந்தனைகள் இருக்குது, அதையும் நான் சொல்லிவிட்டு இந்த உரையாடலை முடித்து விடுவோம். நிச்சயமாக இளைஞர்கள் இன்றைக்கு கம்பனை அறிந்து கொள்வதிலே மிகப்பெரிய உதவியை வந்து கம்பன் கழகங்கள் செய்கின்றன. நல்ல தேர்ந்தெடுத்த தலைப்புகளிலே இலக்கிய பட்டிமன்றங்கள் நடக்குது. அந்த இலக்கிய பட்டிமன்றங்களின் வழியாக கம்பனை அறிமுகம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கம்பராமாயண மேடைகளிலே பேசக்கூடிய தனி உரைகள், அப்படியான உரைகளை கேட்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு எளிமையாக அறிந்து கொள்வதற்கான ஒரு விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து கம்பனை பற்றி எழுந்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நூல்கள், குறிப்பாக வந்து கம்பனை ரசனை நோக்கிலே தமிழ் மக்களுக்கு எழுதி அறிமுகப்படுத்தியவர் பி. ஸ்ரீ. அவருடைய நூல்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டை எடுத்துட்டு அந்த பாட்டை எப்படி பிரித்து 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 அவர் வந்து டிகேசி பரம்பரை ரசிகமணி டிகேசியுடைய அந்த வட்டத்தொட்டியை சார்ந்தவர் என்பதனாலே ஒரு பாட்டை வந்து எப்படிலாம் ரசிக்கலாம், அதுக்கு என்னென்னலாம் பரிணாமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசனை நோக்கில் அறிமுகப்படுத்தக்கூடிய பி. ஸ்ரீனுடைய நூல்களை வாசிப்பது, அல்லது ஆ. சீனிவாச ராகவன் அவர் வந்து கம்பராமாயணத்தினுடைய இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து சின்ன சின்ன கட்டுரைகளாக எழுதியிருக்கக்கூடிய சில நூல்கள் இருக்கின்றன. காவிய அரங்கில் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நூல். அதில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவர் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த விதம், இந்த மாதிரிலாம் கம்பராமாயணத்தை படிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கம்பனுக்குள்ளே நுழைவதற்கான ஒரு நல்ல வாயிலாக இருக்கும். நான் இப்போ ரொம்ப சமீபத்தில் வியந்த ஒரு ஆளுமை எழுத்தாளர் நாஞ்சில் நாடன். அவரை நான் கோவை புத்தக திருவிழாவில் பார்க்கிற பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஒரு இளைஞர் பட்டாலும் அவர் கூட வந்து கம்பராமாயணத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். கம்பராமாயணத்தை இளைஞர்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருப்பதிலே அவருக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த நூலை கூட அவருடைய கைகளால் தான் நாம் வந்து வெளியிட்டோம். அவருடைய கம்பனின் அம்பராத்தூணி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் கம்பராமாயணத்தை ரொம்ப வெவ்வேறு பரிணாமங்களிலே அறிமுகப்படுத்துவதில் ரொம்ப ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான வழிகளிலே இப்படி கம்பராமாயணத்துடைய வெவ்வேறு பரிணாமங்களை அறிந்து கொண்டு அதை வந்து பகுதிகளாக புரிந்து கொண்டு அதுக்கப்புறமாக அதை முழுமையாக கற்கக்கூடிய அந்த நோக்கிலே பயணிப்பது தான் வந்து கம்பராமாயணத்தை கற்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் முதல்ல சொன்ன பொழுது விட்டு போச்சு, இந்த கம்பன் கழக வகுப்புகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மாதந்தோறும் இந்த கம்பன் கழக கம்பராமாயண வகுப்புகளை வந்து கோவை கம்பன் கழகம் அவர்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த கோவை அப்படின்னு சொன்னனால இப்போ உடனே அதுவும் சேர்ந்து நினைவு வந்தது. அவர்களும் வந்து மாதந்தோறும் வந்து ஒரு 20 பாட்டு அப்படின்ற மாதிரி பல வருடங்களாக அதை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனபடினாலே அந்த மாதிரியான வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரியான வகுப்புகளிலே சென்று கலந்து கொள்வது, இந்த மாதிரியான வழிகளிலே கம்பனை வந்து அறிமுகம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் அது கம்பனுக்குள் நுழைவதற்கான ஒரு நல்ல வழியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நல்ல யோசனைகள். நான் கொஞ்சம் வேறு விதமாக யோசிக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது அவங்க சொல்லலை, அந்த கடைசி வரியை விட்டாங்க. நான் வந்து ஒரு சிப் டிசைன் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் சிப் டிசைன் தொழில்நுட்பத்தில் பணிபுரிகிறவன். நான் தமிழ் இலக்கியம் என்னுடைய ஒரு ஆர்வத்தினால நான் அதை கற்றுக்கொண்டதில் இருக்கிறேன். என்னுடைய ஒரு சிந்தனை என்ன என்றால், இப்பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம் வந்து நம்முடைய பாரத ஞான மரபில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை, உங்களுக்கு யோகாவிலேருந்து ஆரம்பித்து வேதாந்தத்திலேருந்து ஆரம்பித்து ஆயுர்வேதம், இப்படி பல விஷயங்களை வந்து நம் செயற்கை நுண்ணறிவு மூலமாக பரவலாக எடுத்து செல்லலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது, தமிழ் இலக்கியத்தில் இதற்கான ஒரு நல்ல தேர்வு கம்பராமாயணம் என்று நான் நினைக்கின்றேன். முதல்ல அளவில் ரொம்ப பெரியது, பரவலாக வாசிக்கப்படுவது, பிரபலமானது. அதனால் கம்பன்.ai என்பது போல் ஒரு செயற்கை நுண்ணறிவை வந்து முழு கம்பராமாயணத்தையும் அதுக்கிட்ட கொடுத்து என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும். திடீர்னு நீங்கள் அதுக்கிட்ட போய் எனக்கு இன்றைக்கி போர் அடிக்குது, கம்பராமாயணத்துலேருந்து ஒரு 2 பாட்டு சொல்லு என்றால் அது வந்து உங்களுக்கு
உங்களுடைய மூடை லிஃப்ட் அப் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு 2 பாட்டு சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் என்று நான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கம்பராமாயணத்தை மக்களிடத்தில் எடுத்து செல்லலாம். அது ஒரு ஐடியா. 2வது என்னுடைய இப்போ ராமாயணத்தில் வரக்கூடிய அணில் எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் நான் ஒரு சிறு முயற்சி இதில் செய்திருக்கின்றேன். நான் முழு ராமாயண கதையையும் சொல்லுவதாகவும் ரொம்ப உணர்ச்சிகரமாக அழகாக இருக்கக்கூடிய 66 பாடல்களை எடுத்து கம்பராமாயணம் 66 என்று ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் கூகுளில் போயிட்டு கம்பராமாயணம் 66 ஜட்டாயு அப்படின்னு சர்ச் பண்ணால் உடனே அதனுடைய PDF உங்களுக்கு கிடைக்கும். அதில் அந்த 66 பாடல்களை நீங்கள் வாசித்தாலே இந்த காவியத்து மேலே ஒரு பற்று ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்கள் இவர் சொன்ன புத்தகங்களையோ இல்லை மேலும் கம்பராமாயணத்தை வாசிக்கலாம். இதை நான் பல ஏறக்குறைய ஒரு 4000 புத்தகங்களை நான் அச்சடித்து பல நிகழ்ச்சிகளில் இதை நான் கொடுத்துருக்கிறேன் மாணவர்களுக்கு, மற்றவர்களுக்கு. இதை ஒரு பாராயணம் செய்வது போல. ஏன்னா இப்போ வால்மீகி ராமாயணம் மாதிரி கம்பராமாயணத்தை பாராயணம் செய்யக்கூடிய ஒரு மரபு நம்மக்கிட்ட இல்லை, துரதிர்ஷ்டவசமாக. அது ஒரு காவியம் என்ற வகையிலே போய்விட்டது, பக்தி நூலாக இல்லை. ஆனால் இந்த இவ்வளோ பெரிய நூலை பாராயணம் செய்யவும் முடியாது, நீங்கள் ரொம்ப நாளாகும். அதனால் இந்த 66 பாடல்களை ஒரு மனப்பாடம் செய்து அதை ஒரு பாராயணம் போலவோ இல்லை ஒரு ஒப்புவித்தல் போலவோ செய்வதற்கான ஒரு முயற்சியையும் நான் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றேன். இதுபோல் பல விஷயங்களை செய்யலாம். நீங்களே கூட உங்களுக்கு தோன்ற, இங்கே பல இளைஞர்கள் இருக்கிறீர்கள், கம்பன் பேரில் யாருக்காவது ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் திங்க் பண்ணி அது ஒரு அனிமேஷன் ஆக்கலாம். கம்பராமாயணத்தில் இருக்கிற ஒரு பாட்டை எடுத்து அது சொல்கிற விஷயத்தை பற்றி ஒரு உதாரணமாக லங்கா தகனத்தை பற்றி கம்பர் வர்ணிக்கும் போது சொல்கிறார், திடீர்னு பார்த்தா பிரம்மலோகத்தில் சரஸ்வதி உட்காந்துருக்கிற அந்த அன்னப்பக்ஷி அப்படியே அது வெள்ளையான அந்த அன்னப்பக்ஷி லேசாக கருப்பாயிட்டே வருதான். இது என்னடா இது, இவ்வளோ நாளாக இந்த அன்னம் இங்கே உட்காந்துட்டு இருந்தது, வெள்ளையான அன்னப்பட்சி இப்படி ஆகுதேன்னு பார்த்தா ஹனுமார் லங்கையை கொளுத்தும் போது அந்த புகை மேலே 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 போய் பிரம்மலோகத்திலேயே போய் அந்த அன்னம் கருப்பாயிடுது அப்படிங்கிறார். இதை ஒரு அனிமேஷனில் நீங்கள் ரொம்ப அழகாக காண்பிக்கலாம். இதுபோல் கம்பராமாயண காட்சிகளை வைத்து அனிமேஷன்களை உருவாக்குவது, பல விஷயங்களை நாம் சிந்திக்கலாம் என்பதோடு இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கின்றேன். நன்றி.